மத்தேயு எழுதிய சுவிசேஷம். மத்தேயு அதிகாரம் 1. இயேசு கிறிஸ்துவின் குடும்ப வரலாறு பின்வருமாறு. தாவீதின் வழி வந்தவர் இயேசு. தாவீது ஆபிரகாமின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. யாக்கோபின் பிள்ளைகள் யூதாவும் அவன் சகோதரர்களும். யூதாவின் மக்கள் பாரேசும் சாராவும். அவர்களின் தாய் தாமார். பாரேசின் குமாரன் எஸ்ரோம். எஸ்ரோமின் குமாரன் ஆராம். ஆராமின் குமாரன் அமினதாப். அமினதாபின் குமாரன் நகசோன். நகசோனின் குமாரன் சல்மோன். சல்மோனின் குமாரன் போவாஸ். போவாசின் தாய் ராகாப். போவாசின் குமாரன் ஓபேத். ஓபேத்தின் தாய் ரூத். ஓபேத்தின் குமாரன் ஈசாய். ஈசாயின் குமாரன் ராஜாவாகிய தாவீது. தாவீதின் குமாரன் சாலமோன். சாலமோனின் தாய் உரியாவின் மனைவி. சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம். ரெகொபெயாமின் குமாரன் அபியா. அபியாவின் குமாரன் ஆசா. ஆசாவின் குமாரன் யோசபாத். யோசபாத்தின் குமாரன் யோராம். யோராமின் குமாரன் உசியா. உசியாவின் குமாரன் யோதாம். யோதாமின் குமாரன் ஆகாஸ். ஆகாஸின் குமாரன் எசேக்கியா. எசேக்கியாவின் குமாரன் மனாசே. மனாசேயின் குமாரன் ஆமோன். ஆமோனின் குமாரன் யோசியா. யோசியாவின் மக்கள் எகொனியாவும் அவன் சகோதரர்களும். இக்காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டனர். அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின் எகொனியாவின் குமாரன் சலாத்தியேல். சலாத்தியேலின் குமாரன் சொரபாபேல். சொரபாபேலின் குமாரன் அபியூத். அபியூத்தின் குமாரன் எலியாக்கிம். எலியாக்கிமின் குமாரன் ஆசோர். ஆசோரின் குமாரன் சாதோக். சாதோக்கின் குமாரன் ஆகிம். ஆகிமின் குமாரன் எலியூத். எலியூத்தின் குமாரன் எலியாசார். எலியாசாரின் குமாரன் மாத்தான். மாத்தானின் குமாரன் யாக்கோபு. யாக்கோபின் குமாரன் யோசேப்பு. யோசேப்பின் மனைவி மரியாள். மரியாளின் குமாரன் இயேசு. கிறிஸ்து என அழைக்கப்பட்டவர் இயேசுவே. எனவே ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகள். தாவீது முதல் யூதர்கள் அடிமைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டது வரைக்கும் 14 தலைமுறைகள். யூதர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதிலிருந்து கிறிஸ்து பிறக்கும் வரை 14 தலைமுறைகள். இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள். இயேசுவின் பிறப்பு இப்படி நிகழ்ந்தது. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் திருமணத்திற்கு முன்பே மரியாள் தான் கருவுற்றிருப்பதை அறிந்தாள். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மரியாள் கருவுற்றிருந்தாள். மரியாளின் கணவனாகிய யோசேப்பு மிகவும் நல்லவன். மக்களின் முன்னிலையில் மரியாளை அவன் அவமதிக்க விரும்பவில்லை. எனவே யோசேப்பு மரியாளை இரகசியமாக தள்ளிவிட நினைத்தான். யோசேப்பு இந்த சிந்தையாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் யோசேப்பின் கனவில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என பெயரிடு. அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்றான். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதல்களாக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள். விழித்தெழுந்த யோசேப்பு கர்த்தருடைய தூதன் சொன்னபடியே மரியாளை மணந்தான். ஆனால் மரியாள் தன் குமாரனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவளை அறியவில்லை. யோசேப்பு அவருக்கு இயேசு என பெயரிட்டான். மத்தேயு அதிகாரம் 2. யூதேயாவிலுள்ள பெத்லகேம் நகரில் இயேசு பிறந்தார். அவர் ஏரோது மன்னன் காலத்தில் பிறந்தார். அதன் பின்பு இயேசு பிறந்தவுடன் சில ஞானிகள் எருசலேமுக்கு கிழக்கிலிருந்து வந்தனர். அவர்கள் மக்களை பார்த்து, புதிதாக பிறந்த
யூதர்களின் ராஜாவான குழந்தை எங்கே? அவர் பிறந்துள்ளதை அறிவிக்கும் நட்சத்திரத்தை கண்டோம். கிழக்கு திசையில் அந்நட்சத்திரம் மேலெழுவதைக் கண்டோம். நாங்கள் அவரை வணங்க வந்துள்ளோம் என்று சொன்னார்கள். ஏரோது மன்னன் யூதர்களின் இப்புதிய அரசரை பற்றி கேள்வியுற்றான். அதைக் கேட்டு ஏரோது மன்னனும் எருசலேம் மக்கள் அனைவரும் கலக்கமடைந்தனர். ஏரோது தலைமை ஆசிரியர் மற்றும் வேதபாரகரின் கூட்டத்தை கூட்டினான். கிறிஸ்து எங்கே பிறந்திருப்பார் என அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லெகேமில் பிறப்பார். ஏனெனில் யூதேயாவிலுள்ள பெத்லெகேமே, உனக்கு யூதேயாவின் ஆட்சியாளர்களுக்கிடையில் முக்கியத்துவம் உண்டு. ஆம், உன்னிலிருந்து ஒரு பிரபு தோன்றுவார். அவர் இஸ்ரவேல் என்னும் என் மக்களை வழிநடத்துவார் என்று தீர்க்கதரிசி வேத வாக்கியங்களில் எழுதியுள்ளார் என்று கூறினார்கள். பின் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளுடன் ஏரோது ரகசியமாக பேசி, அவர்கள் முதலில் நட்சத்திரத்தைக் கண்ட காலத்தை அவர்களிடமிருந்து அறிந்தான். ஏரோது அந்த ஞானிகளிடம், நீங்கள் சென்று அந்த குழந்தையை கவனமாக தேடுங்கள். நீங்கள் அக்குழந்தையை கண்டதும் என்னிடம் வந்து சொல்லுங்கள். பின் நானும் சென்று அக்குழந்தையை வணங்க இயலும் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். மன்னன் இவ்வாறு கூறியதைக் கேட்ட ஞானிகள் அங்கிருந்து செல்லும்போது அவர்கள் கிழக்கில் தாங்கள் கண்ட அதே நட்சத்திரத்தை மீண்டும் பார்த்தனர். ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர். நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாலேயே சென்று குழந்தை பிறந்த இடத்திற்கு மேலாக வந்து நின்றது. நட்சத்திரத்தைக் கண்ட ஞானிகள் மிகவும் மகிழ்ந்தனர். குழந்தை இருந்த வீட்டிற்கு ஞானிகள் வந்தனர். அவர்கள் குழந்தையை அதன் தாய் மரியாளுடன் பார்த்தனர். ஞானிகள் குழந்தையை தாழ விழுந்து வணங்கினர். குழந்தைக்காக தாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை எடுத்து வைத்தனர். அவர்கள் தங்கத்தாலான பொருட்களையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலும் முதலான வாசனை பொருட்களையும் கொடுத்தனர். அதன் பின்னர் தேவன் ஞானிகளின் கனவில் தோன்றி அவர்களை ஏரோது மன்னனிடம் திரும்பிச் செல்ல வேண்டாம் என எச்சரித்தார். எனவே ஞானிகள் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பினர். ஞானிகள் சென்ற பின் யோசேப்பின் கனவில் ஒரு தேவதூதன் தோன்றி, எழுந்திரு, குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பிச் செல். ஏரோது குழந்தையை தேடத் தொடங்குவான். ஏரோது குழந்தையை கொல்ல விரும்புகிறான். எனவே நான் சொல்லுகிற வரைக்கும் எகிப்தில் தங்கியிரு என்று சொன்னான். எனவே யோசேப்பு விழித்தெழுந்து குழந்தையுடனும் அதன் தாயுடனும் இரவிலே எகிப்துக்கு புறப்பட்டான். ஏரோது மரிக்கும் வரையில் அவர்கள் எகிப்தில் தங்கியிருந்தனர். எகிப்திலிருந்து என் குமாரனை வெளியே வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் வழியாக தேவன் சொல்லியதின் நிறைவேறுதலாக இது நடந்தேறியது. ஞானிகள் தன்னை சந்திக்காமல் சென்று விட்டதை அறிந்த ஏரோது மிகுந்த கோபமுற்றான். குழந்தை பிறந்த காலத்தை ஏரோது ஞானிகளிடம் இருந்து அறிந்திருந்தான். இதற்குள் 2 வருடங்கள் ஆகியிருந்தன. எனவே பெத்லெகேமிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதியிலும் உள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல ஏரோது ஆணையிட்டான். ஆகவே 2 அதற்கு குறைவான வயதுடையதும் ஆகிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட ஆணையிட்டான். தீர்க்கதரிசி எரேமியாவின் மூலமாக தேவன் கீழ்கண்டவாறு சொன்னது நடந்தேறியது. ராமாவிலே ஒரு குரல் கேட்டது. துக்கத்தின் மிகுதியில் வந்த கதறல் அது. தன் குழந்தைகளுக்காக அழுகிறாள் ராகேல். அவளை தேற்ற முடியாது, ஏனெனில் அவளது குழந்தைகள் இறந்துவிட்டன. ஏரோது இறந்த பின் யோசேப்பின் கனவில் கர்த்தருடைய தூதன் ஒருவன் தோன்றினான். இது யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது நடந்தது. தூதன் அவனிடம், எழுந்திரு, குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்து கொண்டு இஸ்ரவேலுக்குச் செல். ஏனெனில் குழந்தையை கொல்ல முயன்றவர்கள் இப்பொழுது இறந்துவிட்டனர் என்றான். ஆகவே யோசேப்பு குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்து கொண்டு இஸ்ரவேல் சென்றான். அப்பொழுது யூதேயாவின் மன்னனாக அர்க்கெலாயு இருந்தான் என்பதை யோசேப்பு கேள்வியுற்றான். தன் தந்தை ஏரோது இறந்த பின் அர்க்கெலாயு யூதாவின் மன்னனானான். இவ்வாறு
யூதேயாவுக்குச் செல்ல யோசேப்பு தயங்கினான். யோசேப்பு கனவில் எச்சரிப்படைந்து அங்கிருந்து கலிலேயா பகுதிக்குச் சென்றான். யோசேப்பு நாசரேத் என்னும் நகருக்குச் சென்று அங்கு வசித்தான். எனவே தேவன் தீர்க்கதரிசிகள் வாயிலாக கிறிஸ்து நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என சொன்னது நடந்தேறியது. மத்தேயு அதிகாரம் 3. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வருகை புரிந்து, உங்கள் மனதையும் வாழ்வையும் சீர்படுத்துங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று போதனை செய்தான். கர்த்தருக்கான வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவரது பாதையை சீர்படுத்துங்கள் என்று வனாந்திரத்தில் ஒருவன் சத்தமிடுகிறான் என தீர்க்கதரிசியாகிய ஏசாயா குறிப்பிட்டது இந்த யோவான் ஸ்நானகனை பற்றிதான். ஒட்டக ரோமத்தால் ஆன ஆடையை அணிந்து தோல் கச்சையொன்றை தன் இடுப்பில் இவன் கட்டியிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவன் உணவாயிருந்தன. யோவானின் போதனையை கேட்க எருசலேமிலிருந்தும் யூதேயா முழுவதிலிருந்தும் யோர்தான் நதிக்கரை முழுவதிலிருந்தும் மக்கள் வந்தனர். அம்மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தனர். யோவான் அவர்களுக்கு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு பரிசேயர் மற்றும் சதிசேயரில் பலரும் வந்தனர். அவர்களை கண்டதும் யோவான், நீங்கள் எல்லோரும் பாம்பின் குட்டிகள், வரப்போகும் தேவனின் கோபத்திலிருந்து தப்பிச் செல்ல உங்களை எச்சரித்தது யார்? உங்கள் மனமும் வாழ்வும் திருந்திவிட்டன என்பதை நிரூபிக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்ய வேண்டும். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என பெருமை பேசி திரியலாம் என எண்ணாதீர்கள். நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை இங்குள்ள கற்களிலிருந்தும் உண்டாக்க தேவன் வல்லவர். மரங்களை வெட்ட கோடாரி தயாராக இருக்கிறது. நற்கனிகளை தராத எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு தீயிலிடப்படும். உங்கள் மனமும் வாழ்வும் திருந்துவிட்டன என்பதை காட்ட நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானம் தருகிறேன். ஆனால் என்னிலும் பெரியவர் ஒருவர் வரப்போகிறார். அவர் காலணிகளை அவிழ்க்கவும் நான் தகுதியற்றவன். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் தானியங்களை சுத்தம் செய்ய தயாராக வருவார். அவர் பதரிலிருந்து நல்ல தானிய மணிகளை பிரித்தெடுத்து தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அணைந்து போகாத தீயிலிட்டு எரிப்பார் என்றான். அப்போது இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். இயேசு யோவானிடம் சென்று தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டார். ஆனால் யோவானோ இயேசுவுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கும் அளவுக்கு மேன்மையானவன் அல்ல என்று அவரை தடுக்க முயன்றான். எனவே யோவான் இயேசுவிடம், நீர் என்னிடம் ஞானஸ்நானம் பெறலாகுமோ? நான் தான் உம்மிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, தற்பொழுது நான் சொல்லுகிறபடியே செய். தேவன் எதிர்பார்க்கும் நீதியான செயல்கள் அனைத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னார். ஆகவே யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சம்மதித்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று நீரிலிருந்து மேலெழுந்து வந்தபோது வானம் திறந்து தேவ ஆவியானவர் ஒரு புறாவைப் போல கீழிறங்கி அவரிடம் வருவதைக் கண்டார். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அக்குரல், இவர் என் குமாரன், நான் இவரை நேசிக்கிறேன், நான் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என கூறியது. மத்தேயு அதிகாரம் 4. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு அழைத்துச் சென்றார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு அங்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு 40 நாள் இரவும் பகலும் இயேசு உணவேதும் உட்கொள்ளவில்லை.
அதன்பின் இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்போது அவரை சோதிக்க பிசாசு வந்து அவரிடம், நீர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் இந்த கற்களை அப்பங்களாக மாறும்படி சொல்லும் என்றான். அதற்கு இயேசு, மக்களை வாழ வைப்பது வெறும் அப்பம் மட்டுமல்ல, மக்களின் வாழ்வு தேவனின் வார்த்தைகளை சார்ந்துள்ளது என்று வேதாகமங்களில் எழுதப்பட்டுள்ளதே என்று பதிலளித்தார். பின்பு பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரமான எருசலேமுக்கு அழைத்துச் சென்றான். பிசாசு இயேசுவை தேவாலயத்தின் மிக உயரமான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் இங்கிருந்து கீழே குதியும். ஏனென்றால் தேவன் உமக்காக தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்களின் கரங்கள் உன்னை பற்றும். ஆகவே உன் கால்கள் பாறைகளில் மோதாது என்று வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது என கூறினான். அதற்கு இயேசு, தேவனாகிய உன் கர்த்தரை சோதிக்க கூடாது என்றும் வேதாகமங்களில் எழுதப்பட்டுள்ளதே என்று பதில் சொன்னார். பிசாசு பின்னர் இயேசுவை மிக உயரமான ஒரு மலை சிகரத்திற்கு அழைத்துச் சென்று உலகின் எல்லா நாடுகளையும் அவற்றின் மகிமைகளையும் பொருட்களையும் காட்டினான். பிறகு பிசாசு இயேசுவிடம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் நான் உமக்கு தருவேன் என்றான். இயேசு பிசாசை நோக்கி, சாத்தானே, என்னை விட்டு விலகி செல். நீ உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே வணங்க வேண்டும், அவருக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்றும் வேதாகமங்களில் எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார். எனவே பிசாசு இயேசுவை விட்டு விலகினான். அதன் பிறகு சில தூதர்கள் வந்து அவருக்கு சேவை செய்தனர். யோவான் சிறையில் அடைக்கப்பட்டதை இயேசு கேள்வியுற்றார். எனவே இயேசு கலிலேயாவிற்கு திரும்பிச் சென்றார். இயேசு நாசரேத்தில் தங்கவில்லை. அவர் கலிலேயா ஏரிக்கு அருகிலிருந்த கப்பர்நகும் நகருக்கு சென்று வசித்தார். செபுலோனுக்கும் நப்தலிக்கும் அருகில் உள்ளது கப்பர்நகும். தீர்க்கதரிசி ஏசாயா கீழ்க்கண்டவாறு சொன்னது நடந்தேறும்படி இயேசு இவ்வாறு செய்தார். செபுலோன் என்னும் இடமும் நப்தலி என்னும் இடமும் யோர்தான் நதியை கடந்து கடலுக்கு போகும் சாலையில் யூதர்கள் அல்லாத பிற இனத்தவர் வாழும் இடமாக உள்ளது கலிலேயா. பாவ இருளில் வாழ்ந்த அவர்கள் மிக பெரிய வெளிச்சம் ஒன்றை கண்டனர். ஒரு சுடுகாட்டைப் போல இருளடைந்து கிடக்கும் அப்பூமியில் வாழும் மக்களை நோக்கி அந்த வெளிச்சம் வந்தது. அச்சமயத்திலிருந்து இயேசு, உங்கள் மனதையும் வாழ்வையும் திருத்துங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கிறது என்று போதனை செய்ய தொடங்கினார். இயேசு கலிலேயா ஏரிக்கரையோரம் நடந்து கொண்டிருந்தார். பேதுரு என்று அழைக்கப்பட்ட சீமோனையும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் அவர் கண்டார். மீனவர்களான அச்சகோதரர்கள் இருவரும் ஏரியில் வலைவிரித்து மீன் பிடித்து கொண்டிருந்தனர். இயேசு அவர்களிடம், என்னை தொடர்ந்து வாருங்கள், உங்களை மாறுபட்ட மீனவர்களாக்குவேன். மீன்களை அல்ல, மனிதர்களை சேகரிக்கும் வேலையை செய்வீர்கள் என்று சொன்னார். சீமோனும் அந்திரேயாவும் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு கலிலேயா ஏரிக்கரையோரம் தொடர்ந்து நடந்து செல்லும்போது செபதேயுவின் புதல்வர்களான யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய சகோதரர்களை கண்டார். அவர்கள் இருவரும் ஒரு படகில் தம் தந்தையோடு இருந்தனர். அவர்கள் மீன் பிடிப்பதற்காக தங்களது வலையை தயார் செய்து கொண்டிருந்தனர். இயேசு அந்த சகோதரர்களை தம்முடன் வருமாறு அழைத்தார். எனவே அச்சகோதரர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு கலிலேயா நாடு முழுவதும் உள்ள இடங்களுக்குச் சென்றார். அவர்கள் ஜெப ஆலயங்களில் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நற்செய்திகளை போதித்தார். மேலும் மக்களின் அனைத்து விதமான நோய்களையும் வியாதிகளையும் இயேசு குணப்படுத்தினார். இயேசுவை பற்றிய செய்தி சீரியா தேசம் முழுவதும் பரவியது. நோயுற்ற மக்கள் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து வந்தனர். நோயுற்ற அம்மக்கள் பலவிதமான வியாதிகளாலும் வலியினாலும் அவதியுற்றனர். சிலர் மிகுந்த வலியினாலும், சிலர் பிசாசு பிடித்தும், சிலர் வலிப்பு நோயினாலும், சிலர் பாரிச வியாதியாலும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இயேசு அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார்.
பற்பல மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அம்மக்கள் கலிலேயா, 10 நகரங்கள், எருசலேம், யூதேயா மற்றும் யோர்தான் நதியின் அக்கறை முதலான பகுதிகளிலிருந்து வந்திருந்தனர். மத்தேயு அதிகாரம் 5. அங்கு கூட்டமாயிருந்த மக்களை பார்த்த இயேசு ஒரு குன்றின் மீது சென்று அமர்ந்தார். அவரது சீஷர்கள் அவரிடம் வந்தார்கள். இயேசு மக்களுக்கு கீழ்க்கண்டவாறு போதனை செய்தார். ஆவியில் எளிமை கொண்ட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. இம்மையில் துக்கமடைந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தேற்றுவார். பணிவுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் வாக்களித்த இடத்தை அவர்கள் பெறுவார்கள். மற்ற எதை காட்டிலும் நீதியான செயல்களை செய்ய விரும்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு முழு திருப்தியை தேவன் அளிப்பார். மற்றவர்களுக்கு கருணை காட்டுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கருணை காட்டப்படும். தூய்மையான எண்ணமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பவர்கள். அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தன் குமாரர்கள் என அழைப்பார். நன்மை செய்வதற்காக தண்டிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. உங்களுக்கு எதிராக தீய சொற்களை பேசி மக்கள் உங்களை துன்புறுத்துவார்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவது நிமித்தம் எல்லாவிதமான தீய சொற்களையும் உங்களுக்கு எதிராக சொல்வார்கள். ஆனால் மக்கள் உங்களுக்கு அவற்றை செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதற்காக மகிழ்ச்சி அடையுங்கள். தேவனுடைய மகத்தான வெகுமதி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கும் மக்கள் அதேவிதமான தீமைகளை செய்தார்கள். பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். தன் சுவையை உப்பு இழந்தால் மீண்டும் அதை உப்பாக மாற்றவோ வேறு எதற்கும் பயன்படுத்தவோ முடியாது. அது தெருவில் எரியப்பட்டு மக்களால் மிதிக்கப்படும். உலகுக்கு ஒளி தரும் விளக்கு நீங்களே. ஒரு குன்றின் மேல் அமைந்த பட்டணம் மறைந்திருக்க முடியாது. மக்கள் எரிகின்ற விளக்கை குடத்தின் கீழ் வைத்து மறைப்பதில்லை. மாறாக அதை மக்கள் விளக்கு தண்டின் மீது வைக்கிறார்கள். அப்பொழுது தான் விளக்கு வீட்டிலுள்ள அனைவருக்கும் வெளிச்சம் தருகிறது. அதுபோலவே நீங்களும் மற்ற மனிதர்களுக்கு விளக்காக விளங்க வேண்டும். உங்களது நற்செயல்களை மற்றவர்கள் காணும்படி வாழுங்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மக்கள் புகழ்ந்து பேசுமாறு நீங்கள் வாழுங்கள். மோசேயின் சட்டங்களையோ அல்லது தீர்க்கதரிசிகளின் போதனைகளையோ அளிப்பதற்காக நான் வந்துள்ளதாக நினைக்காதீர்கள். அவர்களது போதனைகளை அளிப்பதற்காக நான் வரவில்லை. அவர்களின் போதனைகளின் முழு பொருளையும் நிறைவேற்றவே வந்துள்ளேன். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். வானமும் பூமியும் உள்ளவரைக்கும் கட்டளைகளில் எதுவும் மறையாது. அனைத்தும் நிறைவேறுகிற வரைக்கும் கட்டளைகளின் ஒரு சிறு எழுத்தோ அல்லது ஒரு சிறு எழுத்தின் பகுதியோ கூட மறையாது. ஒருவன் ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும். சிறியதாக தோன்றும் கட்டளையை கூட கடைபிடிக்க வேண்டும். கட்டளைகளில் ஏதேனும் ஒன்றை தான் கடைபிடிக்காமலும் மற்றவர்களையும் அதை கடைபிடிக்க வேண்டாம் என்றும் கூறுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் கடைசி ஆளாயிருப்பான். ஆனால் கட்டளைகளை கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் மகத்தான இடத்தை பெறுவான். சட்டங்களை போதிக்கிறவர்களை விடவும் பரிசேயர்களை விடவும் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களை விடவும் சிறப்பாக செயல்படாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டீர்கள்.
எவரையும் கொல்லாதே, கொலை செய்கிறவன் தண்டிக்கப்படுவான் என்று வெகு காலத்திற்கு முன்னரே நமது மக்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள். அனைவரும் உங்கள் சகோதரர்களே. நீங்கள் மற்றவர்களிடம் கோபம் கொண்டால் நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். மற்றவருக்கு எதிராக தீயவைகளை சொன்னால் யூத ஆலோசனை குழுவினால் தண்டிக்கப்படுவீர்கள். வேறொரு மனிதனை முட்டாள் என்று நீங்கள் அழைத்தால் நரக தீயின் ஆபத்துக்குள்ளாவீர்கள். எனவே நீங்கள் தேவனுக்கு உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது மற்றவர்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்தும் பொழுது உங்கள் சகோதரன் உங்கள் மீது வருத்தத்துடன் இருப்பது உங்கள் நினைவிற்கு வந்தால், உங்கள் காணிக்கையை பலிபீடத்திற்கு முன் வைத்துவிட்டு சென்று அவனுடன் சமாதானமாகுங்கள். பின்னர் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்தால் அவனுடன் விரைவாக நட்பாகுங்கள். நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பே அதை செய்ய வேண்டும். அவனுடன் நட்பாகாவிட்டால் அவன் உங்களை நீதிபதியிடம் ஒப்படைப்பான். மேலும் நீதிபதி உங்களை சிறையில் அடைக்க காவலரிடம் ஒப்படைப்பார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்க வேண்டியது அனைத்தையும் கொடுத்து தீர்க்கிற வரையிலும் உங்களால் அந்த சிறையை விட்டு மீள முடியாது. பிறன் மனைவியுடன் உறவு கொள்ளும் பாவத்தை செய்யாதே என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை காமக்கண் கொண்டு நோக்கி அவளுடன் உடலுறவு கொள்ள விரும்பினாலே அவன் அவளுடன் விபச்சாரம் செய்தவனாகிறான். உங்கள் வலது கண் நீங்கள் பாவம் செய்ய காரணமானால் அதை பிடுங்கி எறியுங்கள். உங்கள் சரீரம் முழுவதும் நரகத்தில் விழுவதை காட்டிலும் அவ்வுடலின் ஓர் உறுப்பை இழப்பது நன்று. உங்கள் வலது கை உங்களை பாவம் செய்ய வைத்தால் அதை வெட்டி எறியுங்கள். உங்கள் சரீரம் முழுவதும் நரகத்தில் விழுவதை காட்டிலும் அவ்வுடலின் ஓர் பகுதியை இழப்பது நன்று. தன் மனைவியை விவாகரத்து செய்கிற எவரும் அவளுக்கு எழுத்தின் மூலமாக சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் மனைவியை விவாகரத்து செய்கிறவன் அவளை விபச்சார பாவத்தின் குற்ற உணர்வுக்குள்ளாக்குகிறான். தன் மனைவி வேறொரு ஆடவனுடன் சரீர உறவு வைத்திருப்பது மட்டுமே ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்யத்தக்க காரணமாகும். விவாகரத்து செய்யப்பட்ட அப்பெண்ணை மனம் புரிகிறவனும் விபச்சாரம் செய்தவனாகிறான். நீ ஒரு சத்தியம் செய்தால் அதை மீறக்கூடாது என்றும், கர்த்தருக்கு செய்வதாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக என்றும் வெகு காலத்திற்கு முன்னரே நமது மக்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் சத்தியம் செய்யாதீர்கள். பரலோக ராஜ்யத்தின் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் தேவனின் அரியாசனம். பூமியின் பெயராலும் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பூமி தேவனுக்கு சொந்தமானது. எருசலேம் நகரத்தின் பெயராலும் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் எருசலேம் மகாராஜாவின் நகரம். உங்கள் தலை மீதும் சத்தியம் செய்யாதீர்கள். உங்கள் தலையின் ஒரு முடியை கூட உங்களால் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ இயலாது. ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே கூறுங்கள். ஆம் அல்லது இல்லை என்பதற்கு மேலாக ஏதும் நீங்கள் கூறினால்
அது பொல்லாங்கனாகிய பிசாசின் வார்த்தைகளாயிருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீயவனை எதிர்க்காதீர்கள். ஒருவன் உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு உங்கள் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். உங்கள் மேலாடைக்காக ஒருவன் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் அவனுக்கு உங்கள் சட்டையையும் கொடுத்து விடுங்கள். ஒரு படைவீரன் உங்களை 1 மைல் தூரம் நடக்க வற்புறுத்தினால் நீங்கள் அவனுடன் 2 மைல் தூரம் நடந்து செல்லுங்கள். ஒருவன் உங்களிடம் எதையேனும் கேட்டால் அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். உங்களிடமிருந்து கடன் கேட்கிறவனுக்கு கொடுப்பதற்கு மறக்காதீர்கள். உன் சிநேகிதனை நேசி, உன் பகைவனை வெறு என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் நேசியுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இதை செய்தால் பரலோகத்திலிருக்கும் உங்கள் பிதாவுக்கு உண்மையான குமாரர்களாவீர்கள். உங்கள் பிதாவானவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சூரியனை உதிக்க செய்கிறார். உங்கள் பிதாவானவர் நன்மை செய்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் மழையை அனுப்புகிறார். உங்களை நேசிக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு எந்த வெகுமதியும் கிடைக்காது. வரி வசூலிப்பவர்கள் கூட அப்படி செய்கிறார்கள். உங்கள் நண்பர்களுடன் மட்டுமே நீங்கள் இனிமையுடன் பழகினால் மற்றவர்களை விட நீங்கள் எவ்வகையிலும் சிறந்தவர்கள் அல்ல. தேவனை மறுக்கிறவர்கள் கூட தங்கள் நண்பர்களுக்கு இனிமையானவராய் இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா மிகச்சிறந்த நற்குணங்கள் கொண்ட பூர்ணராயிருப்பது போல நீங்களும் பூர்ணராக இருக்க வேண்டும். மத்தேயு அதிகாரம் 6. நீங்கள் நற்செயல்களை செய்யும் பொழுது அவற்றை மக்களின் முன்னிலையில் செய்யாதபடி எச்சரிக்கையுடன் இருங்கள். மக்கள் காண வேண்டும் என்பதற்காக அவற்றை செய்யாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் பரலோகத்திலிருக்கும் உங்கள் பிதாவிடமிருந்து எந்த வெகுமதியும் கிடைக்காது. நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவும் பொழுது நீங்கள் உதவுவதை விளம்பரம் செய்யாதீர்கள். நல்லவர்களைப் போல நடிக்கும் மனிதர்களைப் போல் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பிறருக்கு உதவுவதற்கு முன்னர் குழல் ஊதி அறிவிப்பார்கள். அவர்கள் யூத ஆலயங்களிலும் தெருக்களிலும் அவ்வாறு செய்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவும் பொழுது மிக இரகசியமாக உதவுங்கள். மற்றவர் எவரும் அறியாதவாறு உதவுங்கள். உங்கள் உதவி இரகசியமாக செய்யப்பட வேண்டும். உங்கள் பிதாவாகிய தேவன் இரகசியமாக செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர். எனவே அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நல்லவர்களைப் போல நடிக்கும் தீயவர்களைப் போல நடக்காதீர்கள். போலியான மனிதர்கள் ஜெப ஆலயங்களிலும் திருமுனைகளிலும் நின்று உரத்த குரலில் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறார்கள். தாம் பிரார்த்தனை செய்வதை மற்றவர்கள் காண அவர்கள் விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் ஏற்கனவே அதற்குரிய பலனை அடைந்து விட்டார்கள். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை மூடிவிட வேண்டும். பின்னர் உங்கள் கண்களுக்கு புலப்படாத உங்கள் பிதாவிடம் பிரார்த்தியுங்கள். இரகசியமாக செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர் உங்கள் தந்தை. அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது தேவனை அறியாதவர்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். பொருளற்ற வார்த்தைகளை அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். அவ்வாறு பிரார்த்திக்காதீர்கள். பலவற்றையும் அவர்கள் சொல்வதனால் தேவன் அவர்களை கவனிப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களைப் போல இருக்காதீர்கள். உங்கள் பிதா நீங்கள் கேட்பதற்கு முன்னரே உங்களின் தேவைகளை அறிவார். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது கீழ்க்கண்டவாறு பிரார்த்திக்க வேண்டும். பரலோகத்திலிருக்கும் எங்கள் பிதாவே, உமது பெயர் என்றென்றும் புனிதமாயிருக்க பிரார்த்திக்கிறோம். உமது ராஜ்யம் வரவும், பரலோகத்தில் உள்ளது போலவே பூமியிலும்
நீர் விரும்பியவை செய்யப்படவும் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளிப்பீராக. மற்றவர் செய்த தீமைகளை நாங்கள் மன்னித்தது போலவே எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பிசாசினிடமிருந்து காப்பாற்றும். நீங்கள் மற்றவர் செய்யும் தீயவைகளை மன்னித்தால் பரலோகத்திலிருக்கும் உங்கள் பிதாவானவரும் உங்கள் தீய செயல்களையும் மன்னிப்பார். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு செய்யும் தீமைகளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரலோகத்திலிருக்கும் உங்கள் பிதாவும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைகளை மன்னிக்க மாட்டார். நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது சோகமாக காட்சியளிக்காதீர்கள். மாயக்காரர்கள் மட்டுமே அவ்வாறு செய்கிறார்கள். நீங்களும் அவர்களைப் போல நடிக்காதீர்கள். தாங்கள் உபவாசம் இருப்பதை மற்றவர்கள் காண்பதற்காக தங்கள் முகத்தை வினோதமாக வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் முழு பலனை அடைந்து விட்டார்கள். எனவே நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக காணப்படுங்கள், முகம் கழுவிக்கொள்ளுங்கள். எனவே நீங்கள் உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் காண முடியாத உங்கள் பிதாவானவர் உங்களை காண்பார். உங்கள் பிதாவானவர் இரகசியமாக செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர். மேலும் அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். உங்களுக்காக இப்பூமியில் செல்வம் சேர்த்து வைக்காதீர்கள். பூச்சிகளாலும் துருவாலும் பூமியிலுள்ள செல்வம் அழியும். மேலும் திருடர்கள் உங்கள் வீட்டை உடைத்து உங்கள் செல்வங்களை கொள்ளையடித்து போவார்கள். எனவே உங்கள் செல்வங்களை பரலோகத்தில் சேமியுங்கள். பூச்சிகளும் துருவும் அவற்றை அழிக்க இயலாது. பரலோகத்தில் இருக்கும் செல்வத்தை திருடர்களும் திருட முடியாது. உங்கள் செல்வம் எங்கேயோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உடலுக்கு ஒளி தருவது கண். உங்கள் கண்கள் நன்றாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் ஒளியுடன் திகழும். ஆனால் உங்கள் கண்கள் கெட்டுப்போனால் உங்கள் சரீரம் முழுவதும் ஒளியிழந்து போகும். உங்களிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு கொடியதாயிருக்கும். எந்த மனிதனாலும் ஒரே நேரத்தில் 2 முதலாளிகளுக்கு வேலை செய்ய முடியாது. அவன் ஒரு முதலாளியை நேசித்து மற்ற முதலாளியை வெறுக்க நேரிடும். அல்லது ஒரு முதலாளியின் பேச்சை கேட்டும் மற்ற முதலாளியின் பேச்சை மறுக்கவும் நேரிடும். எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனுக்கும் பணத்திற்கும் பணிபுரிய முடியாது. எனவே நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர் வாழ தேவையான உணவிற்காக கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் உடலுக்கு தேவையான உடைக்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விடவும் முக்கியமானது ஜீவன், உடையை விடவும் முக்கியமானது சரீரம். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேமித்து வைப்பதோ இல்லை. ஆனால் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கு உணவளிக்கிறார். பறவைகளை காட்டிலும் நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என நீங்கள் அறிவீர்கள். கவலைப்படுவதினால் உங்களால் உங்கள் வாழ்நாளை கூட்ட இயலாது. உடைகளுக்காக ஏன் கவலை கொள்கிறீர்கள்? தோட்டத்திலுள்ள மலர்களை பாருங்கள், அவை எப்படி வளர்கின்றன என்பதை பாருங்கள். அவைகள் வேலை செய்வதும் இல்லை, தங்களுக்கான உடைகளை தயார் செய்வதும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், மாபெரும் பணக்கார மன்னனான சாலமோன் கூட இந்த பூக்களில் ஒன்றைப் போல அழகாக உடை அணியவில்லை. அவ்வாறே தேவன் வயல்களிலுள்ள புற்களுக்கும் உடை அணிவிக்கிறார். இன்றைக்கு உயிருடன் இருக்கும் புல் நாளைக்கு தீயிலிடப்பட்டு எரிக்கப்படும். எனவே தேவன் உங்களுக்கு சிறப்பாக உடை அணிவிப்பார் என்பதை அறியுங்கள். தேவனிடம் சாதாரணமான நம்பிக்கை வைக்காதீர்கள். உண்பதற்கு என்ன கிடைக்கும், அல்லது குடிப்பதற்கு என்ன கிடைக்கும், அல்லது உடுப்பதற்கு என்ன கிடைக்கும் என்று கவலை கொள்ளாதீர்கள். தேவனை அறியாத மக்களே இவற்றை பெற முயற்சிக்கிறார்கள். நீங்களோ கவலை கொள்ளாதீர்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை அறிவார். தேவனின் ராஜ்யத்தையும்
நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நற்செயல்களை செய்தலையுமே நீங்கள் நாட வேண்டும். அப்போது தேவன் உங்களது மற்ற தேவைகளையும் நிறைவேற்றுவார். எனவே நாளையை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தொல்லை உண்டு. நாளைய கவலை நாளைக்கு. மத்தேயு அதிகாரம் 7. மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் மன்னிப்பு உங்களுக்கும் வழங்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரத்துண்டினை கவனிக்காது உங்கள் சகோதரனின் கண்ணிலுள்ள தூசியை காண்கிறீர்கள். அது ஏன்? உன் கண்ணிலிருந்து தூசியை நான் அகற்றிவிடுகிறேன் என்று ஏன் உங்கள் சகோதரனிடம் சொல்கிறீர்கள்? உங்களை முதலில் கவனியுங்கள். உங்கள் கண்ணில் இன்னமும் பெரிய மரத்துண்டு உள்ளது. மாயக்காரரான நீங்கள் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து அம்மரத்துண்டை அகற்றுங்கள். பின்னரே உங்கள் சகோதரனின் கண்ணிலிருந்து தூசியை அகற்ற முன்வாருங்கள். புனிதமானவற்றை நாய்களுக்கு கொடுக்காதீர்கள். அவை திரும்பி உங்களை துன்புறுத்தவே செய்யும். முத்துக்களை பன்றிகளின் முன் போடாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் அவைகள் முத்துக்களை காலால் மிதித்து சேதப்படுத்தும். தொடர்ந்து கேளுங்கள், தேவன் கொடுப்பார். தொடர்ந்து தேடுங்கள், கிடைக்கும். தொடர்ந்து தட்டுங்கள், திறக்கப்படும். ஆம், ஒருவன் தொடர்ந்து கேட்டால் அவன் அதை பெறுவான். ஒருவன் தொடர்ந்து தேடினால் அவன் கண்டடைவான். ஒருவன் தொடர்ந்து தட்டினால் கதவு அவனுக்காக திறக்கப்படும். உங்களில் யாருக்கேனும் குமாரன் உண்டா? உங்கள் குமாரன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை தருவீர்களா? இல்லை. அல்லது உங்கள் குமாரன் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பீர்களா? இல்லை. நீங்கள் தேவனைப் போல அல்லாமல் பொல்லாதவர்களாயிருக்கும் உங்களுக்கே குழந்தைகளுக்கு நற்பொருட்களை தரத் தெரியும்போது பரலோகத்திலிருக்கும் உங்கள் பிதாவும் தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பார் அன்றோ? மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். இதுவே மோசேயின் கட்டளை மற்றும் தீர்க்கதரிசிகளின் போதனைகளின் பொருளுமாகும். பரலோகத்திற்கு செல்லும் குறுகிய வாசலுக்குள் நுழையுங்கள். நரகத்திற்கு செல்லும் பாதையோ எளிமையானது. ஏனெனில் நரகத்தின் வாசல் அகன்றது, பலர் அதில் நுழைகிறார்கள். ஆனால் மெய்யான வாழ்விற்கான வாசல் மிகவும் குறுகியது. மெய்யான வாழ்விற்கு கொண்டு செல்லும் பாதையோ கடினமானது. மிக சிலரே அப்பாதையை கண்டடைகிறார்கள். போலி தீர்க்கதரிசிகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களிடம் வரும் போலி தீர்க்கதரிசிகள் செம்மறி ஆட்டைப் போல இனிமையானவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஓநாய்களைப் போல அபாயமானவர்கள். அவர்களது செயல்களிலிருந்து நீங்கள் அவர்களை கண்டு கொள்ளலாம். எவ்வாறு திராட்சைப்பழம் முட்புதரிலும் அத்திப்பழம் முட்செடிகளிலும் காய்ப்பதில்லையோ அவ்வாறே நல்லவை தீய மனிதர்களிடமிருந்து வருவதில்லை. அதுபோலவே ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல கனிகளை கொடுக்கும். தீய மரங்கள் தீய பழங்களையே கொடுக்கும். அதுபோலவே நல்ல மரம் தீய கனியை தர முடியாது. கெட்ட மரம் நல்ல கனியை தர முடியாது. நல்ல கனிகளை தராத மரங்கள் வெட்டப்பட்டு நெருப்பில் வீசப்படும். போலியான மனிதர்களை அவர்களின் செயல்களிலிருந்து நீங்கள் அறியலாம். என்னை தம் கர்த்தர் என்று கூறும் எல்லோரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. பரலோகத்தில் உள்ள என் பிதா விரும்பும் செயல்களை செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். இறுதி நாளன்று பலர் என்னிடம், நீரே எங்கள் கர்த்தர், உம்மை போற்றினோம், அசுத்தாவிகளை உம் பெயரால் விரட்டினோம், அற்புதங்கள் பல செய்தோம் என்று கூறுவார்கள். அவர்களிடம் நான், என்னை விட்டு விலகுங்கள், தவறு செய்தவர்கள் நீங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாகவே சொல்வேன்.
என் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எவனும் புத்தியுள்ளவன் ஆவான். புத்தியுள்ள மனிதன் தன் வீட்டை பாறையின் மேல் கட்டினான். கனமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது. காற்று வீசி வீட்டை தாக்கியது. பாறையின் மேல் கட்டப்பட்டதால் அந்த வீடு இடிந்து விழவில்லை. என் போதனைகளை கேட்டுவிட்டு அதன்படி நடக்காதவர்கள் புத்தியற்ற மனிதர்களைப் போன்றவர்கள். புத்தியற்ற மனிதன் மணல் மீது தன் வீட்டை கட்டினான். கனமழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்தது, காற்று வீசி வீட்டை தாக்கியது. பலத்த ஓசையுடன் வீடு இடிந்து விழுந்தது. இயேசு இவற்றை கூறி முடித்த பொழுது மக்கள் அவரது போதனைகளை குறித்து வியப்படைந்தனர். வேத பாரகராகிய நியாயப்பிரமாண ஆசாரியர்களைப் போல் அல்லாது இயேசு அதிகாரமிக்கவராக போதனை செய்தார். மத்தேயு அதிகாரம் 8. இயேசு குன்றின் மீதிருந்து கீழிறங்கி வந்தார். ஏராளமான மக்கள் அவரை தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயால் பீடிக்கப்பட்ட ஒருவன் அவரிடம் வந்தான். அவன் இயேசுவின் முன்பாக பணிந்து, கர்த்தாவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும். அவ்வல்லமையை பெற்றிருக்கிறீர் என்று சொன்னான். இயேசு அவனை தொட்டு, நான் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன், குணமடைவாயாக என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் தொழுநோயிலிருந்து குணமாக்கப்பட்டான். பின் இயேசு அவனிடம், என்ன நடந்தது என்பதை எவரிடமும் கூறாதே. ஆனால் ஆசாரியரிடம் சென்று உன்னை காட்டு. நோயிலிருந்து குணமடைந்தவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை மோசே கட்டளையிட்டபடி செலுத்து. அதுவே நீ குணமடைந்ததை மக்களுக்கு காட்டும் என்று கூறி அனுப்பினார். இயேசு கப்பர்நகும் நகருக்குச் சென்றார். இயேசு அந்நகரத்திற்குள் நுழைந்தபொழுது படை அதிகாரி ஒருவன் வந்து அவரிடம் உதவி கேட்டு கெஞ்சினான். அந்த அதிகாரி, கர்த்தாவே, என் வேலைக்காரன் மிக நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுத்திருக்கிறான். அவனால் சரீரத்தை அசைக்க கூட முடியவில்லை. மிகுந்த வலியினால் அவதிப்படுகிறான் என்று சொன்னான். இயேசு அவனிடம், நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த அதிகாரி, கர்த்தாவே, நீர் என் வீட்டிற்குள் வருமளவிற்கு நான் மேலானவன் அல்ல. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் வேலைக்காரன் குணமடையட்டும் என்று கட்டளையிடுவது மட்டுமே. அப்பொழுது அவன் குணமடைவான். நான் என்னிலும் அதிகாரம் மிக்கவருக்கு பணிபுரிகிறேன். என் அதிகாரத்திற்கு கீழும் படை வீரர்கள் உள்ளனர். நான் ஒரு வீரனிடம் போய் என்றால் அவன் போகிறான், மற்றொரு வீரனிடம் வா என்றால் அவன் வருகிறான். நான் என் வேலைக்காரனிடம் இதை செய் என்றால் அவன் அதை செய்கிறான். அதைப் போலவே நீரும் வல்லமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன் என்றான். இதைக் கேட்ட இயேசு வியப்படைந்தார். தன்னுடன் இருந்த மக்களிடம் இயேசு, உண்மையை சொல்லுகிறேன், நான் பார்த்த மனிதர் அனைவரிலும் இஸ்ரவேலிலும் கூட இவனே அதிக விசுவாசமுடையவன். பலர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வருவார்கள். அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருடன் அமர்ந்து பரலோக ராஜ்யத்தில் உணவு உண்பார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டியவர்களான யூதர்களோ வெளியே இருட்டில் எரியப்படுவார்கள். அங்கு அவர்கள் பற்களை கடித்து கூக்குரலிடுவார்கள் என்று கூறினார். பிறகு இயேசு அதிகாரியிடம், வீட்டிற்குச் செல், நீ எவ்வாறு விசுவாசித்தாயோ அவ்வாறே உன் வேலைக்காரன் குணமாவான் என்று சொன்னார். அந்த நேரத்திலேயே அந்த அதிகாரியின் வேலைக்காரன் குணமாக்கப்பட்டான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குச் சென்றார். அங்கு பேதுருவின் மாமியார் அதிக காய்ச்சலுடன் படுத்திருந்ததைக் கண்டார். இயேசு அவளது கையை தொட்டார். உடனே அவளது காய்ச்சல் நீங்கியது. பின்னர் அவள் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். அன்று மாலை பிசாசு பிடித்த பல மக்களை அவரிடம் அழைத்து வந்தனர். இயேசு தமது வார்த்தையினால் அப்பிசாசுகளை துரத்தி வியாதியாய் இருந்த அனைவரையும் குணமாக்கினார். அவர் எங்களது நோய்களை தீர்த்தார், பிணிகளை நீக்கினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நடந்தேறும்படியாக இயேசு இவற்றை செய்தார். அனைத்து மக்களும் தன்னை சுற்றி இருப்பதை இயேசு கண்டார். எனவே இயேசு தன் சீஷர்களிடம் ஏரியின் மறுகரைக்கு செல்லுமாறு கூறினார். பின் வேதபாரகரில் ஒருவன் இயேசுவிடம் வந்து,
போதகரே, நீர் போகுமிடமெல்லாம் நான் உங்களை தொடர்ந்து வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகள் தாம் வாழ குழிகளை பெற்றுள்ளன, பறவைகள் தாம் வாழ கூடுகளை பெற்றுள்ளன, ஆனால் மனிதகுமாரனுக்கு தலை சாய்க்க ஓரிடமும் இல்லை என்று கூறினார். இயேசுவின் சீஷர்களில் மற்றொருவன் அவரிடம், போதகரே, நான் போய் முதலில் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு பின் உம்மை தொடர்ந்து வருகிறேன் என்றான். ஆனால் இயேசு அவனிடம், என்னை பின்பற்றி வா, மரித்தோர் தம் மரித்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்றார். இயேசு ஒரு படகில் ஏறினார். அவரது சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். படகு கரையை விட்டு புறப்பட்ட பின்னர் கடலில் மிக பலமான புயல் உருவானது. படகை அலைகள் சூழ்ந்தன. ஆனால் இயேசு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது சீஷர்கள் அவரிடம் சென்று அவரை எழுப்பினார்கள். அவர்கள், ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், இல்லையெனில் நாங்கள் முழுகி விடுவோம் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு போதிய விசுவாசம் இல்லை என்று கூறினார். பின்பு இயேசு எழுந்து நின்று காற்றுக்கும் அலைகளுக்கும் ஒரு கட்டளை பிறப்பித்தார். காற்று நின்றது, கடல் மிகவும் அமைதியானது. படகில் இருந்தவர்கள் வியப்புற்று, எப்படிப்பட்ட மனிதர் இவர்? காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று கூறி வியப்படைந்தனர். இயேசு கெதரேனே மக்கள் வசிக்கும் ஏரியின் மறுக்கரையை வந்தடைந்தார். அங்கு இருவர் இயேசுவிடம் வந்தனர். அவர்களுக்கு பிசாசுகள் பிடித்திருந்தன. அவர்கள் இருவரும் கல்லறைகள் இருக்குமிடத்தில் வாழ்ந்தனர். மிக அபாயமானவர்கள் அவர்கள். எனவே மக்கள் அவர்கள் வசித்த கல்லறைகளுக்கு அருகில் சென்ற பாதைகளை உபயோகிக்க இயலவில்லை. இயேசுவிடம் வந்த அவ்விருவரும், தேவகுமாரனே, எங்களிடமிருந்து என்ன வேண்டும்? தக்க சமயத்திற்கு முன்பாகவே எங்களை துன்புறுத்த வந்தீரோ என்று சத்தமிட்டனர். அந்த இடத்திற்கு அருகில் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அவர்களை பிடித்திருந்த பிசாசுகள் இயேசுவிடம், இவர்களை விட்டு எங்களை வெளியேற்றுவதானால் தயவு செய்து நாங்கள் அந்த பன்றி கூட்டத்திற்குள் செல்ல விடுங்கள் என்று கெஞ்சின. இயேசு பிசாசுகளிடம், செல்லுங்கள் என்றார். உடனே அப்பிசாசுகள் அவர்களை விட்டு நீங்கி பன்றி கூட்டத்திற்குள் சென்றன. பிறகு அப்பன்றி கூட்டம் முழுவதும் குன்றிலிருந்து கீழிறங்கி ஏரிக்குள் ஓடின. எல்லா பன்றிகளும் நீரில் மூழ்கின. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்த ஆட்கள் நகரத்திற்குள் ஓடினார்கள். அவர்கள் நகர மக்களிடம் பிசாசு பிடித்திருந்த இருவருக்கும் பன்றிகளுக்கும் என்ன நடந்தது என்பதை கூறினார்கள். பிறகு அந்த நகர மக்கள் அனைவரும் இயேசுவை காணச் சென்றனர். இயேசுவை கண்ட மக்கள் அவர்களது இடத்தை விட்டு அவரை விலகிச் செல்லுமாறு கெஞ்சினர். மத்தேயு அதிகாரம் 9. இயேசு ஒரு படகில் ஏரியை கடந்து மீண்டும் தம் சொந்த நகருக்கு திரும்பினார். பக்கவாத வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை சிலர் இயேசுவிடம் அழைத்து வந்தனர். அவன் படுக்கையில் படுத்திருந்தான். அம்மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு வந்திருந்ததை இயேசு கண்டார். எனவே இயேசு அந்த வியாதிக்காரனிடம், வாலிபனே, மகிழ்ச்சியாயிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதை கேட்ட சில வேத போதகர்கள், இந்த மனிதன் தேவனைப் போலவே பேசுகிறான், இது தேவனை நிந்திக்கும் செயல் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு எண்ணியதை இயேசு அறிந்தார். எனவே இயேசு, நீங்கள் ஏன் தீய எண்ணங்களை சிந்திக்கின்றீர்கள்? பக்கவாத வியாதிக்காரனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுவது எளிதா, அல்லது எழுந்து நட என்று கூறுவது எளிதா? ஆனால் மனிதகுமாரனுக்கு பூமியில் பாவங்களை மன்னிக்கும் வல்லமை இருப்பதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் என்று சொன்னார். பிறகு அந்த வியாதிக்காரனிடம் இயேசு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் செல் என்று கூறினார். அம்மனிதன் எழுந்து வீட்டுக்குச் சென்றான். இதைக் கண்ட மக்கள் வியப்புற்றனர். இத்தகைய வல்லமையை மனிதனுக்கு அளித்ததற்காக அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். அங்கிருந்து இயேசு செல்லும் பொழுது
மத்தேயு என்ற மனிதனை கண்டார். மத்தேயு வரி அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான். என்னை தொடர்ந்து வா என்று மத்தேயுடன் இயேசு கூறினார். உடனே மத்தேயு எழுந்திருந்து இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசு மத்தேயுவின் வீட்டில் விருந்துண்டார். வரி வசூலிப்பவர்கள் பலரும் தீயவர்கள் பலரும் வந்திருந்து இயேசுவுடனும் அவரது சீஷர்களுடனும் விருந்துண்டனர். அத்தகைய மனிதர்களுடன் இயேசு விருந்துண்டதை பரிசேயர்கள் கண்டனர். பரிசேயர்கள் இயேசுவின் சீஷர்களிடம், ஏன் உங்கள் குருவானவர் வரி வசூலிப்பவர்களுடனும் தீய மனிதர்களுடனும் உணவு உண்கிறார் என்று கேட்டனர். பரிசேயர்கள் இவ்வாறு கூறுவதை இயேசு கேட்டார். எனவே இயேசு பரிசேயர்களிடம், ஆரோக்கியமானவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயாளிகளுக்குத்தான் மருத்துவர் தேவை. நான் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறேன், அதன் பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். விலங்குகளை பலியிடுவதை நான் விரும்பவில்லை. நான் மக்களிடம் கருணையை விரும்புகிறேன். நல்லவர்களை அழைக்க நான் வரவில்லை, பாவம் செய்தவர்களை அழைக்கவே நான் வந்தேன் என்று கூறினார். பின்னர் யோவானின் சீஷர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் இயேசுவிடம், நாங்களும் பரிசேயர்களும் அடிக்கடி உபவாசம் இருக்கிறோம், ஆனால் உங்கள் சீசர்கள் உபவாசம் இருப்பதில்லை, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், திருமணத்தின் போது மணமகன் உடன் இருக்கும் பொழுது அவன் நண்பர்கள் சோகமாக இருப்பதில்லை. ஆனால் மணமகன் அவர்களிடமிருந்து பிரிக்கப்படும் நேரம் வரும். அப்பொழுது மணமகனின் நண்பர்கள் வருத்தம் அடைகிறார்கள். அப்பொழுது அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். ஒருவன் தன் பழைய சட்டையிலுள்ள ஒரு ஓட்டையை தைக்கும் பொழுது சுருக்கமடையாத புதிய துணியை பயன்படுத்துவதில்லை. அப்படி செய்தால் இணைத்த துண்டு துணியானது சுருங்கி சட்டையிலிருந்து கிழிந்துவிடும். அதனால் ஓட்டை மேலும் மோசமடையும். மேலும் மக்கள் ஒருபோதும் புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரசம் இருக்கும் பைகளில் வைப்பதில்லை. ஏனென்றால் பழைய திராட்சை ரசம் இருக்கும் பைகள் கிழிந்துவிடும், திராட்சை ரசமும் சிந்திவிடும், திராட்சை ரச பைகளும் வீணாகும். அதனால் மக்கள் எப்பொழுதும் புதிய திராட்சை ரசத்தை புதிய பைகளிலேயே ஊற்றுகிறார்கள். அதனால் திராட்சை ரசமும் பைகளும் நன்றாக இருக்கும் என்றார். இயேசு இவற்றை கூறிக்கொண்டிருந்த பொழுது யூத ஆலய தலைவன் ஒருவன் அவரிடம் வந்தான். அவன் இயேசுவை வணங்கி, என் குமாரத்தி சற்று முன் இறந்து விட்டாள். ஆனாலும் நீர் வந்து உமது கையால் அவளை தொடும், அவள் மீண்டும் உயிர் பிழைப்பாள் என்றான். உடனே இயேசு எழுந்து அவனுடன் சென்றார். இயேசுவின் சீஷர்களும் அவரை தொடர்ந்தார்கள். அப்பொழுது 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதியுற்று கொண்டிருந்த ஒரு பெண் இயேசுவின் பின் வந்து அவரது மேலங்கியின் நுனியை தொட்டாள். அந்த பெண், நான் இந்த மேலங்கியை தொட்டால் குணமடைவேன் என எண்ணிக்கொண்டிருந்தாள். இயேசு திரும்பி அந்த பெண்ணை பார்த்து அவளிடம், பெண்ணே, மகிழ்ச்சியாயிரு, நீ சுகமாக்கப்பட்டாய். ஏனென்றால் நீ விசுவாசித்ததினால் குணமாக்கப்பட்டாய் என்றார். உடனே அந்த பெண் குணமாக்கப்பட்டாள். இயேசு அந்த தலைவனுடன் தொடர்ந்து சென்று அவனது வீட்டிற்குள் சென்றார். சரீர அடக்கத்திற்கான இசைப்போரை இயேசு அங்கு கண்டார். அந்த சிறுமி இறந்து விட்டதனால் அழுது கொண்டிருந்த பலரையும் இயேசு கண்டார். இயேசு, விலகி செல்லுங்கள், இச்சிறுமி இறக்கவில்லை, இவள் தூக்கத்தில் இருக்கிறாள் என்று சொன்னார். அதைக் கேட்ட அங்கிருந்த மக்கள் இயேசுவை பார்த்து நகைத்தனர். அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இயேசு சிறுமியின் அறைக்குள் நுழைந்தார். இயேசு சிறுமியின் கரத்தை பிடித்தார். சிறுமி எழுந்து நின்றாள். இச்செய்தி அத்தேசம் முழுவதும் பரவியது. இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டதும் 2 குருடர்கள் அவரை தொடர்ந்தார்கள். அக்குருடர்கள் உரத்த குரலில், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு கருணை காட்டும் என்று சொன்னார்கள். இயேசு வீட்டிற்குள் சென்றார். குருடர்கள் 2 அவருடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் பார்வை பெறுமாறு செய்ய என்னால் முடியுமென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு குருடர்கள், ஆம் போதகரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று பதிலளித்தனர்.
பிறகு இயேசு அவர்களது கண்களை தொட்டு, நீங்கள் பார்வை பெறுமாறு செய்ய என்னால் முடியும் என்று நம்புகிறீர்கள், எனவே அது நடக்கும் என்று சொன்னார். உடனே அவர்களால் பார்க்க முடிந்தது. பின் அவர், இதை குறித்து யாரிடமும் கூறாதீர்கள் என்று கண்டிப்புடன் சொல்லி அனுப்பினார். ஆனால் அவர்கள் அங்கிருந்து சென்று இயேசுவை குறித்த செய்திகளை அப்பிரதேசமெங்கும் பரப்பினார்கள். அவர்கள் இருவரும் புறப்பட்டுச் சென்ற பின் சிலர் வேறொரு மனிதனை இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். இம்மனிதனை பிசாசு பிடித்திருந்ததினால் அவனால் பேச இயலவில்லை. இயேசு அம்மனிதனிடம் இருந்த பிசாசை விரட்டினார். பிறகு ஊமையான அம்மனிதனால் பேச முடிந்தது. அதனால் வியப்படைந்த மக்கள், இஸ்ரவேலில் நாங்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒன்றை கண்டதில்லை என்று கூறினார்கள். ஆனால் பரிசேயர்கள், பிசாசுகளை விரட்டுகிற வல்லமையை இயேசுவிற்கு கொடுத்தது பிசாசுகளின் தலைவனே என்று சொன்னார்கள். இயேசு எல்லா நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வழியாக பயணம் செய்தார். பரலோக அரசை பற்றிய நற்செய்தியை இயேசு யூதர்களின் ஜெப ஆலயங்களில் மக்களுக்கு கூறினார். இயேசு எல்லா வகையான நோய்களையும் குணமாக்கினார். திரளான மனிதர்களை கண்ட இயேசு அவர்களுக்காக வருத்தமடைந்தார். ஏனென்றால் மக்கள் கவலை கொண்டும் ஆதரவற்றும் இருந்தனர். மெய்ப்பன் இல்லாத ஆட்டு மந்தையைப் போல மக்கள் தங்களை வழிநடத்த மெய்ப்பனின்றி இருந்தனர். இயேசு தம் சீஷர்களிடம், ஏராளமான மக்கள் அறுவடைக்காக உள்ளனர், ஆனால் அவர்களை அறுவடை செய்வதற்கோ மிக சில பணியாளர்களே உள்ளனர். தேவனுக்கு உரியது அறுவடை. பிரார்த்தனை செய்யுங்கள், தேவன் மேலும் பலரை தம் அறுவடையை சேகரிக்க அனுப்புவார் என்றார். மத்தேயு அதிகாரம் 10. இயேசு தமது 12 சீஷர்களையும் ஒன்றாய் அழைத்தார். தீய ஆவிகளை மேற்கொள்ளும் வல்லமையை இயேசு அவர்களுக்கு வழங்கினார். எல்லாவிதமான நோய்களையும் பிணிகளையும் குணப்படுத்தும் வல்லமையையும் இயேசு அவர்களுக்கு வழங்கினார். அந்த 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் வருமாறு: சீமோன், மற்றொரு பெயர் பேதுரு, மற்றும் அவரது சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, மற்றும் அவரது சகோதரன் யோவான், பிலிப்பு, மற்றும் பர்த்தலோமேயு, தோமா, மற்றும் வரி வசூலிக்கும் அதிகாரியான மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, சிலோத்தியனாகிய சீமோன், மற்றும் யூதாஸ் காரியோத்து. இயேசுவை அவரது எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்தவன் இந்த யூதாஸ் ஆவான். இயேசு இந்த தமது 12 சீஷர்களுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்தார். பின் அவர்களை மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறுவதற்கு அனுப்பினார். இயேசு அவர்களிடம், யூதர்கள் அல்லாதவர்களிடம் செல்லாதீர்கள், மேலும் சமாரிய மக்கள் வசிக்கும் நகரங்களுக்கும் செல்லாதீர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களிடம் செல்லுங்கள், அவர்கள் காணாமல் போன ஆடுகளை போன்றவர்கள். நீங்கள் சென்று பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கிறது என்று போதியுங்கள். நோயுற்றவர்களை குணமாக்குங்கள், இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள், தொழுநோயாளிகளை குணப்படுத்துங்கள், பிசாசு பிடித்தவர்களிடமிருந்து பிசாசுகளை விரட்டுங்கள். இவ்வல்லமைகளை உங்களுக்கு தாராளமாய் வழங்குகிறேன். எனவே மற்றவர்களுக்கு தாராளமாய் உதவுங்கள். உங்களுடன் தங்கம், வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை எடுத்து செல்லாதீர்கள். பைகளை கொண்டு போகாதீர்கள். உங்கள் பயணத்திற்கு நீங்கள் அணிந்திருக்கும் உடையையும் காலணிகளையும் மட்டுமே எடுத்து செல்லுங்கள். ஊன்றுகோலை எடுத்து செல்லாதீர்கள். பணியாளனுக்கு தேவையானவை கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு நகரத்திலோ ஊரிலோ நுழையும் பொழுது தகுதி வாய்ந்த மனிதரை கண்டு நீங்கள் அவ்விடத்தை விட்டு விலகி செல்லும் வரை அவருடன் தங்கியிருங்கள். நீங்கள் அவர் வீட்டினுள் நுழையும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். அவ்வீட்டில் உள்ளவர்கள் உங்களை வரவேற்றால் உங்கள் சமாதானத்திற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள். நீங்கள் அவர்களுக்கு விரும்பிய சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். வீட்டிலுள்ளவர்கள் உங்களை வரவேற்காவிட்டால் உங்கள் சமாதானத்திற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் விரும்பிய சமாதானத்தை
திரும்ப பெறுங்கள். ஒரு வீட்டிலுள்ளவர்களோ அல்லது நகரத்திலுள்ளவர்களோ உங்களை வரவேற்கவோ அல்லது உங்கள் பேச்சை கேட்கவோ மறுத்தால் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். உங்கள் கால்களில் படிந்த தூசியை தட்டிவிடுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் மற்றும் கொமோரா ஆகிய ஊர்களுக்கு நேர்ந்ததை காட்டிலும் மோசமானது அவ்வூருக்கு நடக்கும். கவனியுங்கள், நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ஓநாய்களுக்கிடையில் அகப்பட்ட வெள்ளாட்டினைப் போல இருப்பீர்கள். எனவே பாம்புகளைப் போல சாதுரியமாயிருங்கள், ஆனால் புறாவைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். மக்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். உங்களை ஜெப ஆலயங்களில் வைத்து சாட்டையால் அடிப்பார்கள். ஆளுநர்களுக்கும் மன்னர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். என் நிமித்தம் உங்களுக்கு மக்கள் இதை செய்வார்கள். அப்போது நீங்கள் என்னை பற்றி அம்மன்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் யூதரல்லாத மக்களுக்கும் எடுத்து சொல்வீர்கள். நீங்கள் கைது செய்யப்படும் பொழுது எதை சொல்வது, எப்படி சொல்வது என்று கவலை கொள்ளாதீர்கள். அந்த சமயத்தில் நீங்கள் பேச வேண்டியவை அருளப்படும். அப்பொழுது உண்மையில் பேசுவது நீங்களாயிருக்க மாட்டீர்கள், உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமாக பேசுவார். சகோதரர்களே தமது சகோதரர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களை மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள். தந்தையரே தம் பிள்ளைகளுக்கு எதிராக திரும்பி அவர்களை மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள். பிள்ளைகளே தமது பெற்றோர்களுக்கு எதிராக சண்டையிட்டு அவர்களை மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவது நிமித்தம் எல்லா மக்களும் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் இறுதி வரை உறுதியாயிருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு நகரத்தில் நீங்கள் மோசமான முறையில் நடத்தப்பட்டால் வேறொரு நகரத்துக்கு சென்று விடுங்கள். உங்களுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன், மனிதகுமாரன் வருகிற வரைக்கும் நீங்கள் எல்லா யூதர்களின் நகரங்களுக்கும் செல்ல முடியாது. ஒரு மாணவன் ஆசிரியரை காட்டிலும் சிறப்பானவன் அல்ல. ஒரு வேலைக்காரன் தன் முதலாளியை காட்டிலும் சிறப்பானவன் அல்ல. ஒரு மாணவன் தன் ஆசிரியரின் அளவிற்கு முன்னேறுவதில் திருப்தி அடைய வேண்டும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானைப் போல முன்னேற்றமடைவதில் திருப்தி அடைய வேண்டும். ஒரு வீட்டின் தலைவனே பெயல்செபூல் என்றழைக்கப்பட்டால் அக்குடும்பத்திலுள்ள மற்றவர்கள் அதனிலும் மோசமான பெயரால் அழைக்கப்படுவார்கள். எனவே அத்தகைய மக்களை கண்டு பயப்படாதீர்கள். மறைந்துள்ள யாவும் வெளியே வரும், மர்மமாயுள்ள அனைத்தும் தெளிவாக அறியப்படும். நான் இவற்றை இருளில் கூறுகிறேன், ஆனால் நீங்கள் இவற்றை வெளிச்சத்தில் கூற வேண்டுமென நான் விரும்புகிறேன். நான் இவற்றை அமைதியாக உங்களுடன் மட்டும் மெதுவாக பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இவற்றை தாராளமாக எல்லா மக்களுக்கும் கூற வேண்டும். மக்களைக் கண்டு பயப்படாதீர்கள். அவர்களால் சரீரத்தை மட்டுமே கொல்ல முடியும், அவர்களால் ஆத்துமாவை கொல்ல முடியாது. சரீரத்தோடு ஆத்துமாவையும் சேர்த்து கொல்லக்கூடிய ஒருவரிடம் மட்டுமே நீங்கள் பயம் கொள்ள வேண்டும். அவர் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திற்கு அனுப்ப வல்லவர். பறவைகள் விற்கப்படும் பொழுது 2 சிறிய பறவைகளின் விலை ஓர் அனா மட்டுமே. ஆனால் 2இல் 1 கூட உங்கள் பிதாவானவரின் அனுமதியின்றி சாக முடியாது. உங்கள் தலையிலுள்ள முடிகளின் எண்ணிக்கையை கூட தேவன் அறிவார். எனவே பயப்படாதீர்கள். பல பறவைகளை காட்டிலும் நீங்கள் அதிக மதிப்பு வாய்ந்தவர்கள். ஒருவன் மற்றவர்களுக்கு முன்னால் என்னிடம் நம்பிக்கை உடையவனாய் இருப்பதாக கூறினால் அவன் எனக்கு பாத்திருவான். நான் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் முன்னிலையில் இப்படியே கூறுவேன். மாறாக ஒருவன் மற்றவர்களுக்கு முன்னால் என்னிடம் நம்பிக்கை உடையவன் அல்ல என கூறினால் அவன் எனக்கு பாத்திருவான் அல்ல. நான் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் முன்னிலையில் இப்படியே கூறுவேன். பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நான் வந்திருப்பதாய் நினைக்காதீர்கள். சமாதானத்தை ஏற்படுத்த நான் வரவில்லை, ஒரு பட்டயத்தை கொண்டு வருவதற்காக நான் வந்துள்ளேன். கீழ்க்கண்டவை நடந்தேறவே நான் வந்துள்ளேன். தன் குடும்பத்து மக்களே
ஒருவருக்கு ஒருவர் எதிராவார்கள். மகன் தன் தந்தைக்கும், மகள் தன் தாய்க்கும், மருமகள் தன் மாமியாருக்கும் எதிராவார்கள். என்னை விடவும் தன் தந்தையையும் தாயையும் அதிகம் நேசிக்கிறவன் என்னை பின்பற்றத்தக்கவன் அல்ல. என்னை விடவும் தன் மகனையும் மகளையும் அதிகம் நேசிக்கிறவன் என்னை பின்பற்றத்தக்கவன் அல்ல. என்னை பின்பற்றும் பொழுது உண்டாகும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை பின்பற்றத்தக்கவன் அல்ல. என்னை விடவும் தன் வாழ்வை அதிகம் நேசிக்கிறவன் மெய்யான வாழ்வை இழக்கிறான். எனக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறவன் மெய்யான வாழ்வை அடைவான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொண்டவன். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொண்டவன். தீர்க்கதரிசியை கண்டு அவரை ஒப்புக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி பெறும் வெகுமதியை பெறுவான். நல்லவரை அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறவன் நல்லவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதியை பெறுவான். யாரேனும் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சிறிய அளவேனும் உதவினால் அவன் தக்க வெகுமதியை நிச்சயம் பெறுவான். என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு தக்க வெகுமதி நிச்சயம் கொடுக்கப்படும். மத்தேயு அதிகாரம் 11. இயேசு தமது 12 சீடர்களுக்கும் இவற்றை கூறி முடித்தார். பின்னர் அங்கிருந்து கலிலேயாவின் நகரங்களுக்கு போதனை செய்வதற்காகச் சென்றார். யோவான் ஸ்நானகன் சிறையிலிருந்தான். கிறிஸ்து செய்து கொண்டிருந்த பணிகளை யோவான் கேள்வியுற்றான். எனவே யோவான் தனது சீஷர்கள் சிலரை இயேசுவிடம் அனுப்பினான். யோவானின் சீஷர்கள் இயேசுவைக் கண்டு, யோவான் வருவதாக கூறிய மனிதர் நீங்கள்தானா? அல்லது நாங்கள் வேறொருவரின் வருகைக்கு காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், யோவானிடம் திரும்பி சென்று நீங்கள் கேள்வியுறுவனவற்றையும் காண்பவற்றையும் கூறுங்கள். குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் குணமாகிறார்கள், செவிடர்கள் கேட்டும் சக்தி பெறுகிறார்கள், இறந்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுகிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று பதில் சொன்னார். யோவானின் சீஷர்கள் புறப்பட்டு போன பின்பு இயேசு அங்கிருந்த மக்களிடம் யோவானை பற்றி பேசலானார். இயேசு அவர்களிடம், வனாந்திரத்திற்கு எதை காண்பதற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலை காண்பதற்காகவா? இல்லை. உண்மையில் எதை காண சென்றீர்கள்? சிறந்த ஆடைகளை உடுத்திய மனிதனை காண்பதற்கா? இல்லை. சிறந்த ஆடைகளை உடுத்திக் கொள்கிறவர்கள் அரண்மனைகளில்தான் வசிக்கிறார்கள். அப்படியானால் எதை காண வனாந்திரத்திற்கு போனீர்கள்? தீர்க்கதரிசியையா? ஆம், நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசியை காட்டிலும் யோவான் மேலானவன். ஏற்கனவே வேத வாக்கியங்களில் யோவானை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. கவனியுங்கள், நான் என் உதவியாளை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், உங்களுக்கான பாதையை அவன் தயார் செய்வான் என்று கூறினார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் வழங்கும் யோவான் இவ்வுலகில் வாழ்ந்த எந்த மனிதனை காட்டிலும் மேலானவன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் அற்பமான மனிதன் கூட யோவானை காட்டிலும் முக்கியமானவன். யோவான் வந்த காலம் தொட்டு இன்று வரை பரலோக ராஜ்யம் வலுவடைந்து வருகிறது. மக்கள் வலிமையை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அடைய முயன்று வந்திருக்கிறார்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களும் மோசேயின் நியாயப்பிரமாணமும் யோவானின் வருகை வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தன. நடக்கவிருந்த செயல்களை அவை கூறின. நியாயப்பிரமாணம் கூறியவற்றையும் தீர்க்கதரிசிகள் கூறியவற்றையும் நீங்கள் நம்பினால் யோவானே எலியா என்பதையும் நீங்கள் நம்புவீர்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அவன் வருவான் என சொல்கின்றன. என் பேச்சை கேட்பவர்களே, கவனியுங்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்? எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? கடைவீதியில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை போன்றவர்கள் இன்றைய மக்கள்.
ஒரு கூட்டப் பிள்ளைகள் மற்றொன்றை பார்த்து, உங்களுக்காக இசைத்தோம், ஆனாலும் நீங்கள் நடனமாடவில்லை. சோக பாடல் ஒன்றை பாடினோம், ஆனாலும் நீங்கள் சோகம் கொள்ளவில்லை என்று அழைக்கிறது. மக்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நான் ஏன் கூறுகிறேன்? யோவான் மற்றவர்களைப் போல உண்ணவில்லை, திராட்சை ரசம் குடிக்கவில்லை. ஆனால் மக்கள் யோவானுக்குள் ஒரு பிசாசு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மனிதகுமாரன் வந்திருந்து மற்றவர்களைப் போலவே உண்ணுகிறார், திராட்சை ரசமும் குடிக்கிறார். மக்களோ அவரை பாருங்கள், அதிகமாக உண்ணுகிறார், அதிகமாக திராட்சை ரசமும் குடிக்கிறார். வரி வசூலிப்பவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவர் நண்பர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஞானம் அதன் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது. பிறகு தாம் பெரும்பாலான அற்புதங்களை நிகழ்த்திய நகரங்களை இயேசு விமர்சித்தார். ஏனென்றால் அந்நகரங்களில் உள்ள மக்கள் அதற்கு பின் தமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு பாவம் செய்வதை நிறுத்தவில்லை. இயேசு, கோராசின் நகரமே, பெத்சாயிதா நகரமே, இது உங்களுக்கு மிகவும் கொடுமையானது. உங்களுக்கு நான் பல அற்புதங்களை நிகழ்த்தினேன். அதே அற்புதங்களை தீரு மற்றும் சீதோன் நகரங்களில் நடத்தியிருந்தால் அம்மக்கள் வெகுநாள் முன்பே மனந்திருந்தி இருப்பார்கள். தங்கள் பாவங்களுக்காக தம் வருத்தத்தை தெரிவிக்க சாக்குத்துணி ஆடையை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு வழங்கும் நாளன்று தீரு மற்றும் சீதோன் மக்களை விடவும் உங்களுக்கு மிக துன்பம் ஏற்படும் என்று நான் சொல்கிறேன். கப்பர்நகூம் மக்களாகிய நீங்கள் வானம் வரை உயர்த்தப்படுவீர்களோ? இல்லை, நீங்கள் மரண குழியில் தள்ளப்படுவீர்கள். உங்களிடம் பல அற்புதங்களை செய்தேன் நான். அந்த அற்புதங்களை சோதோம் நகரில் நிகழ்த்தியிருந்தால் அந்நகர மக்கள் பாவம் செய்வதை நிறுத்தியிருப்பார்கள். இன்னும் ஒரு நகரமாகவே அது இருந்திருக்கும். ஆனால் நியாயத்தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளன்று சோதோம் நகர மக்களை காட்டிலும் மிக துன்பம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்கிறேன் என்று கூறினார். பிறகு இயேசு, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆண்டவராகிய பிதாவே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இவற்றை நீர் ஞானவான்களிடமிருந்து மறைத்துள்ளீர். ஆனால் இவற்றை குழந்தையைப் போன்ற மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆம் பிதாவே, நீர் மெய்யாகவே இவை நடைபெற வேண்டும் என விரும்பியதால் இப்படி செய்தீர் என்றார். என் பிதா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துள்ளார். குமாரனை வேறு யாரும் அறியார், பிதாவே குமாரனை அறிவார். அதைப் போலவே பிதாவை குமாரன் மட்டுமே அறிவார், வேறு யாரும் அறியார். மேலும் பிதாவானவரை பற்றி அறிந்தவர்களையே குமாரனும் போதனை செய்ய தேர்ந்தெடுக்கிறார். களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு அளிப்பேன். என் பணிகளை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் பணிவும் கொண்டவன். உங்கள் ஆத்மாவிற்கு ஓய்வை கண்டடைவீர்கள். நான் உங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லும் வேலை எளிதானது. நான் உங்களை சுமக்க சொல்லும் பளு லேசானது என்று இயேசு கூறினார். மத்தேயு அதிகாரம் 12. அப்போது இயேசு யூதர்களுக்கு முக்கியமான வாரத்தின் ஓய்வு நாளன்று வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்தார். இயேசுவின் சீடர்கள் அவருடன் இருந்தனர். அவர்கள் பசியுடன் இருந்தனர். எனவே சீடர்கள் கதிர்களை பிடுங்கி உண்டனர். இதை பரிசேயர்கள் பார்த்தார்கள். அவர்கள் இயேசுவிடம், பாருங்கள், யூத சட்டத்துக்கு எதிராக ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உங்கள் சீடர்கள் செய்கிறார்கள் என்றனர். இயேசு அவர்களிடம், தாவீது என்ன செய்தான் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவனுடைய வீட்டிற்கு சென்றான். தேவனுக்கு காணிக்கையாக்கப்பட்ட அப்பத்தை தாவீதும் மற்றவர்களும் உண்டார்கள். அந்த அப்பத்தை உண்டது குற்றமா? ஆசாரியர்கள் மட்டுமே அந்த அப்பத்தை உண்ணலாம். நீங்கள்
மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் படித்திருக்கிறீர்கள். அதாவது, ஓய்வு நாளில் ஆலயங்களில் ஆசாரியர்கள் ஓய்வு கொள்ளாமல் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று. ஆனால் அவ்வாறு செய்யும் ஆசாரியர்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்தை காட்டிலும் மேலானவர் இங்கே இருக்கிறார். வேதாகமம் கூறுகிறது, எனக்கு விலங்குகளை பலியிடுவது விருப்பமானதல்ல, மக்களிடம் இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அவ்வார்த்தைகளின் உண்மையான பொருள் உங்களுக்கு தெரியாது. அதன் பொருளை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக்க மாட்டீர்கள். மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்று பதிலுரைத்தார். இயேசு அவ்விடத்தை விட்டு ஜெப ஆலயத்துக்குள் நுழைந்தார். ஜெப ஆலயத்துக்குள் சூம்பிய கையுடன் ஒருவன் இருந்தான். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான ஒரு காரணத்தை தேடி சில யூதர்கள் அங்கிருந்தனர். எனவே அவர்கள் இயேசுவிடம், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது சரியா என்று கேட்டார்கள். இயேசு, உங்களில் யாருக்கேனும் ஓர் ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் ஒரு குழியில் விழுந்தால் நீங்கள் அதை குழியிலிருந்து தூக்கி எடுப்பீர்கள் அல்லவா? ஓர் ஆட்டை காட்டிலும் மனிதன் நிச்சயமாக மேலானவன். எனவே ஓய்வு நாளில் நற்செயல்களை செய்ய மோசேயின் நியாயப்பிரமாணம் அனுமதிக்கின்றது என்று பதிலளித்தார். பிறகு இயேசு சூம்பிய கையுடைய மனிதனிடம், எங்கே உன் கைகளை காட்டு என்றார். அவன் இயேசு காணுமாறு தன் சூம்பிய கையை நீட்டினான். அது மற்ற கையைப் போல குணமாயிற்று. ஆனால் பரிசேயர்கள் இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டியவாறு அங்கிருந்து விலகிச் சென்றனர். பரிசேயர்களின் எண்ணத்தை அறிந்த இயேசு அவ்விடத்தை விட்டு நீங்கினார். ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு நோயாளிகள் அனைவரையும் குணமாக்கினார். ஆனால் தான் யார் என்பதை மற்றவர்களிடம் கூறக்கூடாது என அவர்களை எச்சரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நடக்கும்படிக்கு இவ்வாறு இயேசு செய்தார். ஏசாயா சொன்னது இதுவே: இதோ என் ஊழியன், நான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் இவரை நேசிக்கிறேன், இவரை குறித்து நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். என் ஆவியை இவர் மேல் அமரச் செய்வேன். இவர் தேசங்களுக்கு என் நேர்மையான நியாயத்தை கூறுவார். இவர் வாக்குவாதம் செய்யார், கூக்குரல் செய்யார். வீதிகளில் உள்ள மக்கள் இவர் குரலை கேளார். ஏற்கனவே வளைந்த நாணலை கூட இவர் உடைக்க மாட்டார். அணையப் போகிற விளக்கை கூட இவர் அணைக்க மாட்டார். நியாய தீர்ப்பு செய்து முடிக்கும் வரை இவர் தம் முயற்சியில் தளரமாட்டார். எல்லா மக்களும் இவரிடம் நம்பிக்கை கொள்வார்கள். பின்னர் சிலர் இயேசுவிடம் ஒரு மனிதனை அழைத்து வந்தனர். குருடனான அவனால் பேசவும் முடியவில்லை, ஏனென்றால் அவனுக்குள் ஒரு பிசாசு இருந்தது. இயேசு அவனை குணப்படுத்தினார். அவனால் பார்க்கவும் பேசவும் முடிந்தது. வியப்புற்ற மக்கள், தேவன் தாம் அனுப்பி வைப்பதாக வாக்களித்த தாவீதின் குமாரன் இவர்தான் போலும் என்றனர். மக்கள் இவ்வாறு கூறுவதை பரிசேயர்கள் கேட்டனர். பரிசேயர்கள், பெயல்செபூலின் வல்லமையையே இயேசு பிசாசுகளை ஓட்டுவதற்கு பயன்படுத்துகிறார் என்று கூறினர். பெயல்செபூல் பிசாசுகளின் தலைவன். இயேசு பரிசேயர்களின் எண்ணங்களை அறிந்தார். எனவே இயேசு, தனக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பிரிவுகளை கொண்ட எந்த ராஜ்யமும் அழிந்துவிடும். பிரிவு கொள்கின்ற எந்த நகரமும் நிலைக்காது. பிரிகின்ற எந்த குடும்பமும் முன்னேற்றம் அடையாது. எனவே சாத்தான் தன்னுடைய பிசாசுகளையே துரத்தினால் சாத்தான் பிரிந்திருக்கிறான். எனவே சாத்தானின் ராஜ்யம் நிலைத்திருக்காது. நான் பிசாசுகளை விரட்டும் பொழுது சாத்தானின் வல்லமையை நான் பயன்படுத்துவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மையெனில் உங்கள் மனிதர்கள் பிசாசுகளை விரட்ட எந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள்? எனவே உங்கள் மக்களே நீங்கள் சொல்வது பொய் என்று நிரூபிக்கிறார்கள். ஆனால்
பிசாசுகளை விரட்ட நான் தேவ ஆவியின் வல்லமையை பயன்படுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. ஒருவன் வலிமையான மனிதனின் வீட்டுக்குள் புகுந்து திருட நினைத்தால் முதலில் அவ்வலிமையான மனிதனை கட்டிப்போட வேண்டும். பின்னரே அவன் அவ்வலிமையான மனிதனின் வீட்டிலிருந்து பொருட்களை திருட முடியும். என்னுடன் இல்லாதவன் எனக்கு எதிரானவன். என்னுடன் சேர்ந்து செயல் புரியாதவன் எனக்கு எதிராக செயல்படுகிறவன். அதனால் நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னிக்கப்படுவார்கள். மேலும் மனிதர்கள் சொல்லுகின்ற எல்லா தீயவற்றுக்கும் மன்னிப்புண்டு. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. மனித குமாரனுக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இப்பொழுதோ அல்லது எதிர்காலத்திலோ அவன் மன்னிக்கப்பட மாட்டான். நல்ல பழங்கள் தேவையெனில் நல்ல மரத்தை வளர்க்க வேண்டும். மரம் தீயதானால் பழங்களும் தீயனவாகும். ஒரு மரத்தின் தரம் அதன் பழங்களை கொண்டே அறியப்படும். பாம்புகள் நீங்கள், பொல்லாதவர்கள் நீங்கள். நீங்கள் எப்படி நல்லவற்றை கூற முடியும்? உள்ளத்தில் உள்ளதையே வாய் பேசுகிறது. ஒரு நல்லவன் தன் உள்ளத்தில் நல்லவைகளை வைத்திருக்கிறான். எனவே அவன் நல்லவைகளை உள்ளத்திலிருந்து பேசுகிறான். ஆனால் பொல்லாத மனிதன் தன் உள்ளத்தில் பொல்லாதவைகளை சேர்த்து வைத்திருக்கிறான். எனவே அவன் பொல்லாதவைகளை தன் உள்ளத்திலிருந்து பேசுகிறான். மனிதர்கள் தாங்கள் பேசுகிற கவனமற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது நியாயத்தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளில் நடக்கும். உங்களது வார்த்தைகளே உங்களுக்கு நியாயம் வழங்க பயன்படுத்தப்படும். உங்களது வார்த்தைகளே உங்களை நல்லவர் என்றும் உங்கள் வார்த்தைகளே உங்களை தீயோர் என்றும் நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். பின்னர் பரிசேயர்கள் சிலரும் வேதபாரகர்கள் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழி கூறினார்கள். அவர்கள், போதகரே, உம்மை நிரூபிக்கும்படியாக ஓர் அற்புதம் செய்து காட்டும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, பொல்லாதவர்களும் பாவிகளும் தான் அற்புதங்களை ஆதாரமாக கேட்பார்கள். ஆனால் எந்த அற்புதமும் அவர்களுக்கு ஆதாரமாக காட்டப்பட மாட்டாது. தீர்க்கதரிசி யோனாவிற்கு நிகழ்ந்த அற்புதம் மட்டுமே ஆதாரமாக கொடுக்கப்படும். யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 பகலும் 3 இரவுகளும் இருந்தான். அதை போலவே மனிதகுமாரனும் கல்லறைக்குள் 3 பகலும் 3 இரவுகளும் இருப்பார். மேலும் நியாயத்தீர்ப்பு வழங்கும் நாளில் நினிவே பட்டணத்து மனிதர் உயிர்த்தெழுந்து இன்று வாழ்கின்ற உங்கள் தவறுகளை நிரூபிப்பார்கள். ஏனென்றால் யோனாவின் போதனையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். நான் சொல்லுகிறேன், நான் யோனாவை காட்டிலும் மேன்மையானவன். நியாயத்தீர்ப்பு வழங்கும் நாளில் தென்திசையின் ராணி உயிர்த்தெழுந்து உங்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஏனென்றால் அந்த ராணி மிக தொலைவிலிருந்து சாலமோனின் ஞானம் செறிந்த போதனைகளை கேட்க பயணப்பட்டு வந்தாள். நான் சொல்லுகிறேன், நான் சாலமோனை காட்டிலும் மேலானவன். பிசாசின் பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளிருந்து வெளியில் வரும்பொழுது வறண்ட நிலப்பகுதியில் ஓய்விடம் தேடி அலைகிறது. ஆனால் அதற்கு ஓய்விடம் கிடைப்பதில்லை. எனவே அந்த ஆவி, நான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி செல்வேன் என்று சொல்லி அந்த ஆவி திரும்பி அதே மனிதனிடம் வரும்பொழுது அது இருந்த இடம் வெறுமையாயும் சுத்தமாயும் ஒழுங்குடனும் இருப்பதை அறிகிறது. பின்னர் வெளியேறி தன்னிலும் பொல்லாத மேலும் 7 பொல்லாத ஆவிகளை அழைத்து வருகிறது. எல்லா ஆவிகளும் அவனுக்குள் புகுந்து வசிக்கின்றன. முன்பை விட அவனுக்கு ஆழ்ந்த தொல்லை ஏற்படுகிறது. இன்று வாழ்கின்ற பொல்லாதவர்களுக்கும் அப்படியே நேரும் என்று பதிலளித்தார். இயேசு மக்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது
அவரது தாயும் சகோதரர்களும் வெளியில் நின்றிருந்தனர். அவர்கள் இயேசுவிடம் பேச விரும்பினர். ஒருவன் இயேசுவிடம், உம் தாயும் சகோதரர்களும் வெளியில் காத்திருக்கின்றனர். அவர்கள் உம்மிடம் பேச விரும்புகிறார்கள் என்றான். இயேசு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று கேட்டார். தன் சீஷர்களை சுட்டிக்காட்டி, பாருங்கள், இவர்களே என் தாயும் சகோதரர்களும். பரலோகில் இருக்கும் என் பிதா விரும்பும் செயல்களை செய்கிறவர்களே என் உண்மையான சகோதர சகோதரிகளும் தாயும் ஆவார்கள் என்று அவனுக்கு பதிலளித்தார். மத்தேயு